கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் தேவ வேளையிலே நீங்கள் தூங்கப் போவதற்கு முன்பாக நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். பாருங்க, கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை அடிக்கிறது கிடையாது, உதைக்கிறது கிடையாது, தீமையான காரியங்கள் நமக்கு தருகிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தீமையான நன்மையாய் மாற்றுகிறார், வியாதியை சுகமாய் மாற்றுகிறார், தரித்திரத்தை செழிப்பாய் மாற்றுகிறார், தோல்வியை எல்லாம் வெற்றிகரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியாய் மாற்றுகிறார். இப்பேற்பட்ட கர்த்தரை நம்ம நல்லவர்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை மலர ஆரம்பிக்குது, சுகவாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்குது. அதனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய துன்பம், துயரம், சவால்கள் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் இதை மட்டும் மறந்துடாதீங்க. கர்த்தர் நல்லவர், உங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். இது நன்கு அறிந்த தாவீது சொல்கிறான், கர்த்தர் நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறாருன்ட்டு. இதெல்லாம் ரொம்ப சின்ன வயதில் கேள்விப்படும் போது இந்த பாட்டு வந்துச்சு. நல்லவர் நீர், நன்மைகளை செய்பவர் நீர்னு இந்த பாட்டை எழுதி கர்த்தரை பாடினேன். இன்றைக்கும் அதை பாடும்போது ரொம்ப பரவசம் அடைகிறேன், கேட்கிறவரும் பரவசம் அடைகிறார்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரே, நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறாருன்னு. அவை குடும்பமாய் கர்த்தர் நல்லவர்னு பாடுங்க, நன்மைகளை செய்பவராக இருக்கிறாருன்னு விசுவாசிங்க. நிச்சயமாய் தீமையெல்லாம் நன்மையாய் மாறும், சுகமாக இருப்பீங்க, எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் முடியும். குட் நைட் பீப்புள், லவ் யூ ஸோ மச். குட் நைட்.